வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 194 ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 27, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வாழ்வியலை பற்றி புதிய தெளிவையும் புதிய நம்பிக்கையையும் அளித்த வாழ்வியல் கள முகாம் ஏப்ரல் 26, 27, 2025 சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா முதலிப்பட்டி கிராமம் மரக்குடில் தோட்டத்தில் வாழ்வியல் மற்றும் வைய தலைமைக்குள் மற்றும் இயற்கை வாழ்வியல் முகாமின் முதல் நாள் சிறப்பு அம்சங்கள். காலை 7 மணிக்கு கொத்தமல்லி ஜூஸுடன் வாழ்வியல் பயிற்சி தொடங்கியது. 8 மணிக்கு அடுப்பில்லா சமையல் உணவு, இனிப்பு, கார அவல் அளிக்கப்பட்டது. அடுத்து நாட்டு வாழ்த்துடன் சரியாக 10 மணிக்கு வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி அனைவரையும் வரவேற்றார். முகாமின் நோக்கத்தை நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் விளக்கினார். உலகமே பஞ்சபூதத்தால் ஆனது. அப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த மாதிரியான பஞ்சபூதத்தினுடைய விளைவு தான் இந்த உலகம். அது நம்ம உடம்புலையும் இருக்குது. இதுவும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அதுக்கு சக்தி. அப்போ அந்த தன்மையை விரும்பியோ அதை உணர்ந்தோ இங்கே வந்திருக்கிறோம். நாம் இங்கே இருக்கிற இந்த 38 பேர் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பில் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். இந்த 2 நாள் ஒரு குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் எப்படி மனசால் இணைய முடியும் சொல்லுவாங்களே, மனம் வசமானால் எல்லாமே வசமாகும். அப்போ இங்கே இருந்து போகும்போது இங்கே இருக்கிற 40 பேரும் அவ்வளோ ஒன்னஸாக கனெக்டடாக ஒரு அறிந்து புரிந்து தெரிந்து அந்த நட்புணர்வோட நம்ம ஊருக்கு போகணும். ஏன்னா அதனைத் தொடர்ந்து இயற்கை வாழ்வியல் பற்றி அதனை குடும்பத்துடன் கடைபிடித்து வாழ்ந்து வரும் திரு சோமசுந்தரம் விளக்கினார். அப்போதான் முதல்ல பாலு ஐயா அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதிலிருந்து தான் நல்லூர் வட்டத்தை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த என்னுடைய அனுபவங்களை என்னை சார்ந்த மற்ற இயற்கை வாழ்வியல் நிபுணர்கள் இவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் இந்த நல்லூர் வட்டத்துடன் இணைத்து நல்லூர் வட்டம் வைய தலைமைகள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடிப்படையே ஆரோக்கியம். அவங்கவுங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மற்ற செயல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த இயற்கை வாழ்வியலை சொல்லிக் கொடுப்பவர்கள்லாம் பெரும்பாலும் சாமியார்கள், ஆன்மீகவாதிகள். அவங்களோட நோக்கம் எல்லோரையும் ஆரோக்கியவான்களாக மாற்றி ஆன்மீகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுக்காக தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாமியார்கள் தான் யோகா, இயற்கை வாழ்வியல் குருநாதர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆரோக்கிய விஷயங்களை நல்லூர் வட்ட வைய தலைமைகள் அந்த நிகழ்ச்சிக்காக எடுத்து சென்று அத்துணை பேர் இந்த சமுதாயத்தையே ஆரோக்கியம் சமுதாயமாக மாற்ற இந்த நல்லூர் வட்டத்தின் மூலம் நான் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. சரியாக 11:11க்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி அனுஷ்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெண்டைக்காய் சர்பத். தஞ்சை பாரத் கல்வி குழுமத்தின் தலைவர் திருமதி புனிதா கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அடுத்து நல்லூர் வட்டம் என்ன செய்கிறது என்பது குறித்து திரு பாலு ஐயா உரையாற்றினார். தொடர்ந்து அனைவருக்கும் வாழை இலை, ஆரோக்கிய ஆனந்த குளியல், குளியலுக்கு பின் பச்சை காய்கறிகள் மற்றும் அவள் மதிய உணவு. முதலிப்பட்டி திரு சுந்தர்ஜி அவர்கள் பச்சை காய்கறிகள், பழங்கள், அடுப்பில்லா உணவு பற்றியும் ஒவ்வொரு உணவுப் பொருளின் தன்மை பற்றியும் கூறியது கலந்து கொண்டவர்களுக்கு மிகச்சிறந்த விழிப்புணர்வாக இருந்தது. அடுத்து தலைமைத்துவ பண்பை புரிய வைக்கும் பீம்பால் விளையாட்டு. அதனை அடுத்து இயற்கை வாழ்வியலில் தனி மனிதன் முதல் சமுதாயத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பில் அறிவின் அருவி நடைபெற்றது. பெங்களூர் சங்கீதா நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்தளித்தார். ஞானாசிரியர் திரு மன்னன் உமாசங்கர் தலைமை வகித்தார். திரு ராமமூர்த்தி மற்றும் திரு சிவசண்முகம் இருவரும் வழிகாட்டியாக அறிமுகம் செய்யப்பட்டனர். 10 நபர்கள் தலா 3 நிமிடம் பேசினர். அறிவின் அருவிக்கு பிறகு சப்போட்டா சர்பத். அடுத்து வர்ம ஆசான் திரு பெரியசாமி அவர்கள் நெட்டி வர்மம் பயிற்சி மூலம் நோய்களை போக்கும் நுட்பத்தை விளக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போகாமலேயே நோய்களை போக்குவது, கட்டுப்படுத்துவது பற்றி நல்ல விழிப்புணர்வை அளித்தார்.
மக்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகளும் சூத்திரங்களும் என்ற தலைப்பில் திரு முத்துகிருஷ்ணன் கலந்துரையாடல் செய்தார். முத்துகிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து ஞானாசிரியர் திரு மன்னன் உமாசங்கர் பிரபஞ்ச சக்தி தவம் செய்ய வைத்தார். இரவு உணவிற்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் காணொளிகள் திரையிடப்பட்டது. இறுதி நிகழ்வாக பாலு ஐயா ஆன்மீகத்தின் வாழ்வியலை நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாயமாக எப்படி வாழ்ந்து வருகிறது என்பதை விளக்கினார். அதனைத் தொடர்ந்து இன்றைய ஒரு நாளின் அனுபவங்கள் பகிர்தலுடன் இரவு 10 மணிக்கு நிறைவடைந்ததாக முகாம் பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.